Hello friends, இன்னைக்கு ஒரு வித்தியாசமான பொடி பண்ண போகிறோம். இந்த சேனலில் நிறையா பொடி இருக்குது, நீங்கள் வந்து பாருங்கள், அதை பார்த்து செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இன்னைக்கு உருளைக்கிழங்கு பொடி பண்ண போகிறோம். இது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாதாரணமாக பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குல ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்குல உங்களுக்கு 100 கேலரிஸ் பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் இதில் ஃபேட் கிடையாது, கொலஸ்ட்ரால் எல்லாம் கிடையாது இதில். அதனால் உங்களுக்கு இது நல்லா சாப்பிடலாம். இது பார்த்திங்கன்னா இதில் எல்லா விட்டமின்ஸ், நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் இருக்குது. விட்டமின் சி நிறையா இருக்குது. அதனால நீங்கள் இதை நல்லாவே சாப்பிடலாம். இது ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு டயட் இது. அதாவது உருளைக்கிழங்கு வேக வச்சு அவங்களுக்கு நீங்கள் ஊட்டினா நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். சாதாரணமாகவே உருளைக்கிழங்கு ரொம்பவே எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு உணவு. இதில் ஃபைபர்லாம் நிறையா இருக்குது, விட்டமின் B6 கூட இருக்குது. இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. பிளட் ப்ரெஷர், ஹார்ட் ப்ராப்ளம் அவங்களுக்கெல்லாம் கூட நல்லதுன்னு சொல்கிறாங்க. இதில் நீங்கள் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணுவீங்க. ஏன்னா யாருமே உருளைக்கிழங்கு இஷ்டப்படாதவங்க யாருமே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதில் டேஸ்ட்டாக ஒரு பொடி பண்ணலாம். இது ஒரு வித்தியாசமான பொடி தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது பார்த்தானா இது மாதிரி சின்ன சின்னதாக இது மாதிரி நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்திருக்கேன். மிளகாய் பார்த்திங்கன்னா நான் ஒரு 10 மிளகாய் கிட்ட எடுத்திருக்கேன். இன்னும் 2 உருளைக்கிழங்குனால கொஞ்சம் காரமாக இருந்தால் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குறைச்சிக்கோங்க. தேவையான உப்பு, பெருங்காயம் ஒரு 3 கட்டி பெருங்காயம் வச்சுருக்கேன். இல்லை நீங்கள் தூள் போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பூண்டு ஒரு 10 பல் வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதெல்லாம் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையாக கொஞ்சம் எண்ணெயும் வேணும். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றிட்டோம். கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் உருளைக்கிழங்கா நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இல்லை நிறைய எண்ணெய் ஊற்றி பொரிக்கிறதுனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்படியே பொரித்து அதை எடுத்துடலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுப்பாங்க. நல்லா கலர் மாறுது. இப்போ நம்ம எடுத்துடலாம். இருக்கிறதையும் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நம்ம வறுத்தாச்சு. இதே எண்ணெயில் பூண்டையும் வறுத்துக்கலாம். இதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த எண்ணெய் கொஞ்சம் எடுத்துடலாம். மற்றதெல்லாம் நம்ம வறுக்கிறதுக்கு ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. நம்ம எண்ணெய் எடுத்துடலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன். இந்த எண்ணெயில் நம்ம மிளகாய் அதெல்லாம் மிச்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வறுத்துக்கலாம். இதை நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க. இதில் நம்ம பெருங்காயமும் கடலைப்பருப்பு, உளுந்து இதை நல்லா சவக்க வறுத்துக்கலாம்.
இப்போ நல்லா வந்து இதுவும் செவக்க வறுத்தாச்சு. நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ நான் வந்து தனித்தனியாக வச்சுருக்கேன் எல்லாத்தையும். இப்போ நம்ம முதல்ல வந்து மிளகாவும் பூண்டும் வந்து நம்ம ஒரு சுத்த அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பருப்பெல்லாம் போட்டு ஒரு சுத்த அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம உருளைக்கிழங்கு போட போகிறோம். இது ஆறட்டும். மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து நம்ம அரைச்சிட்ட பின்னாடி அதுக்கப்புறம் கடைசியாக தான் வந்து உருளைக்கிழங்கு போடணும். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வந்து செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.